ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் ஒரு லைவ் ஒன்று சொல்லி எங்கன்னு சொன்னால் பவுனதீவு வளையிற அந்த பாலத்தால் தண்ணி குறுக்கிறது கொண்டு இருக்கு. அது நான் நேற்று போடக்குள்ள உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் தண்ணி குறுக்கிறது கொண்டு இருந்தது. இப்போ பார்த்தா முற்று முழுதாக தண்ணி குறுக்கிறது கொண்டு இருக்கு. எப்படி ஒரு 2 அடி தண்ணிக்கு மேலே ரோட்டுக்கு மேலே பாஞ்சு போய் கொண்டிருக்கு. இந்த பஸ்ஸெல்லாம் வருது பாருங்கள். இதில் அநேகமாக போய் வந்த பைக்குகள்லாம் ஸ்டார்ட் இல்லாமல் நிற்கிது பாருங்கள். கடுமையாக கஷ்டப்படுறாங்க ஸ்டார்ட் இல்லாமலுக்கு. அநேகமாக இன்றைக்கு இரவைக்கும் மழை பெய்யும்டா நான் இன்றைக்கி இந்த ரோட்டால் போகவே இல்லாமல் தான் வரும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெள்ளம் பெருகிடும். இதை என்னத்துக்காண்டி போடுறேன்னு சொன்னால், இந்த பவுனதீவு பாதையால் போகிற வராக்கள் கொஞ்சம் அவதானமாக போய்வாங்க. அதுக்காண்டி தான் இதை போடுறேன். இந்த தெரிகிறது ஆறு இல்லை, இது அவ்வளவும் வயல். அதாவது நம்மளோட வளையிற ஏர்பஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த சைடில் உள்ள வயல் வழி தான் இது. வயல் அப்படியே மூடி போய் தண்ணி 2 நாள் 3 நாளாக அப்படியே மூடி போய் தண்ணி நிற்கிது. இது இன்றைக்கு நாளைக்கு இந்த தண்ணி வடியலைண்டா அதில் ஒரு வெள்ளாமை எடுக்கிறா அவ்வளோ அழிக்குதான். இதுதான் விவசாயியின் வாழ்க்கை வரலாறு. பாருங்கள் எப்படின்னு சொல்லி எப்படி இருக்கிறது பாருங்கள். ஃபுல்லாக மூடி போயிருக்கு வயலே ஃபுல்லாகவே. அநேகமாக இன்றைக்கு ஆற்றுவாய் வெட்டுறதாக கேள்விப்பட்டேன். நான் இன்றைக்கு வெட்டி நாங்களும் செஞ்சதில்லை. அப்படி வெட்டியிருந்தாங்கண்டா ஆற்றுவாய் அநேகமாக இன்னொரு 2 நாளில் இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருவேன் நினைக்கேன். இது புதூரில் சுமதாங்கி பாலத்துக்கு கிட்ட அந்த தண்ணி இது அதாலையும் குறுக்கிறதுக்கு கொண்டு இருக்க தண்ணி. இது ஓரளவுக்கு பைக்கால் போகலாம், பிரச்சனை இல்லை, பைக்கில் போகலாம் இது ஓரளவுக்கு. ஆனால் பவுனதீவு தான் கொஞ்சம் கூடுதலான தண்ணி இப்போ போய் கொண்டிருக்கி. மக்கள் அவதானமாக இருங்கள், அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன்.